பொதுவாக எனக்கு நடிக்கிறதுல அப்போ ஆர்வம் இல்லை. இப்போ நிறையா இருக்குது. நம்ம எப்போவுமே டைரக்டர்களுக்கு கொஞ்சம் திமிரு இருக்கும். அவருக்கும் இருக்குது நிறையா. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன மாற்றி இப்போ காலையில் எழுந்தோன்னே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிற அளவுக்கு ஒரு 2 பேருமே சார் வந்து அப்படியே பக்கா ஒரு இஸ்லாமியனர் தாங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் வந்து டைலாக்ஸே கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் டைலாக் பேசி நடிச்சிருது ரொம்ப ஈஸி. ஆனால் டைலாக் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்பிரஷன் சொல்லியாக வந்து நீங்கள் இந்த சீனை சொல்கிறது இருக்குல்ல, அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த 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 இன்டர்வியூலியாக நான் மாளிகைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலி இல்ல, நான் ரொம்ப குட்டியா இருந்துச்சு. ஓகே, சின்ன பொண்ணு. ஆமா, ஐ வாஸ் இன் 10 or something. அப்போ கண்டிப்பாக உங்கள்கிட்ட செல்லமாக தான் நடந்திருப்பாங்க எல்லாருமே. நாங்கள் செல்லமெல்லாம் நடக்கல. ஸோ இப்போ இட்லி கடைலாம் பண்ணும்போது தனுஷ் அவர்கள் வந்து நீங்கள் ஏதாச்சும் இந்த ஊர் சைடு இப்படி நடந்துச்சு அப்படின்ற ஏதாவது இன்புட்ஸ் வந்து சும்மா டிஸ்கஷன் இல்லாமல் நீ என்ன படம் ஷூட்டிங் போகிறேன்னு கூட நான் கேட்க மாட்டேன். நான் இங்கே வந்து ஹபீபியில் உட்காந்துருக்கேனான்னு அவர் கேட்க மாட்டார். எந்த இதுவுமே யாருமே எல்லாருமே கூட ஒன்று கூடுவோம். யாருமே அதை பற்றி பேச மாட்டோம். அது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு ரூல்ஸ். எல்லாருக்குமே 45 தாண்டிருச்சு. இன்னும் அது ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சு. ரசூராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா வந்து அவர் அந்த ஸ்லாங்கை வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிறதுலாம் இல்லை, எனக்கு பின்னாடி நின்றுட்டு அவர் அப்படின்னு அவர் சொல்ல நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த குழந்தைங்க திருப்பி சொல்லும். மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு படம் வந்து, ஆமாம், அந்த படத்தில் யார் ஆக்டர்னா இன்னைக்கு வரைக்கும் என்னால் சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது. கரெக்ட். அந்த கதை, அந்த அமைப்பு அப்படி தான் இருக்கு. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர், சந்தோஷத்தில் மகிழ்ச்சி. ஹபீபி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம எல்லாம் சொல்லுவோம் அந்த சோஷியல் மீடியா ட்ரெண்டில். எப்படி சொன்னால் ஹபீபி கம் டு துபாய் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்த ஒரு விஷயம். இப்போ இங்கே ஹபீபி அப்படின்னும் போது நான் அந்த மைண்ட் செட்டாக ஃபஸ்ட்டு நான் அந்த போஸ்டர் பார்க்குறேன். இவ்வளோ உண்மைக்கு நெருக்கமாக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை காட்ட முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா இந்த கடைநல்லூர் ஸ்லாங்கெல்லாம் அப்படி பிடிச்சி ஏதோ அவங்களுக்கே தெரியாமல் ஏதோ படம் பிடிச்ச மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சாரை அந்த கேரக்டராக இமேஜின் பண்ணதுலேருந்தே போகலாம். உங்கள்கிட்ட அந்த வந்ததுலேருந்தே பேசுவோம் சார். அதான் இப்படி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே ஓகே நான் எவ்வளோ தாடி வளர்க்கணுன்ற அந்த ப்ரிப்பரேஷன்லேருந்து பேசிடலாம். அதெல்லாம் அவர் முன்னாடியே சொல்லலை. இவ்வளோ தாடி வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. ஓகே. பட்டு கேரக்டரை பற்றி சொன்னார். இது ஒரு இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய ஃபாதர். இது பொதுவாக எனக்கு நடிக்கிறதுல அப்போ ஆர்வம் இல்லை. இப்போ நிறையா இருக்குது. இப்போ இதுக்கப்புறமே படம் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. நம்ம எப்போவுமே டைரக்டர்களுக்கு கொஞ்சம் திமிரு இருக்கும். அவருக்கும் இருக்குது, நிறையா இருக்குது. எதுக்கு நம்ம போய் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. வேண்டாம் டைரக்டர் சார், எனக்கு அதில் ஆர்வம் இல்லைன்னு சொன்னேன். அவருக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த முகம் பிடிச்சி போச்சு. என் ஒய்ஃபுக்கு அப்புறம் இந்த முகத்தை இவ்வளவு ரசித்தது அவர் தான் நினைக்கிறேன். தமிழ்நாடு ரசிக்கும் சார், ரசிச்சுக்கிட்டே இருக்கு சார். இருக்கலாம். இப்போ என்ன திராவிட ஃபேஸுங்கிறாங்க. வேறு வேறு படங்களுக்கு போகும்போது இந்த படத்தை பற்றி என்கிட்ட கேட்குறாங்க. ஹபீபியில் நல்லா பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒரு டாக்ஸ் வந்து இருக்குது. எனக்கு இது ஏதோ இந்த படத்துக்கும் எனக்கும் மீரா கதிரவனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருந்திருக்கணும். இல்லாட்டி இந்த கதாபாத்திரத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கவே முடியாது. ஓகே. இப்போ எனக்கு தோணுது இதுக்குள்ளே யார் நுழைஞ்சிருந்தாலும் இதை சரியாக சொல்லியிருக்க முடியாது அப்படிங்கிறது, எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க முடியாதுங்கிறது எனக்கு இப்போ தோணுது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றி இப்போ காலையில் எழுந்தோன்னே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிற அளவுக்கு ஒரு இதுவாக அந்த அளவுக்கு அது பிளெண்ட் ஆகிட்டீங்க ஆகிட்டேன். இல்லை, ஏற்கனவே எனக்கு இஸ்லாமியத்தோட கொஞ்சம் தொடர்பு இருக்குது. என் லைஃப்லேயே முஸ்லீம்ஸ் நிறைய சம்மந்தப்பட்டிருக்காங்க. எனக்கு லைஃப் கொடுத்த ஒரு ராஜ்கரன் சார், ஒரு இஸ்லாமிய கடவுள் அவர். எனக்கு என் படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்காக யாராவது ஒரு சின்ன கேரக்டர் போட்டாவது ஒரு முஸ்லீமுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அண்ட் உண்மையிலே மீரா கதிரவன் சார் வந்து எப்படின்னா இந்த குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி தான் இவருடைய படங்கள் வந்து வெயிட் பண்ணிருப்போம் எப்போ கரெக்டாக வரும்
ஏன்னா அவள் பேர் தமிழரசி வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம். ஆமா. ரொம்ப பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு விழித்திரு வருது. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது சில வருடங்கள் நம்ம வெயிட் பண்ணுறோம். அது எப்படி பிளான் பண்ணி பண்ணுறதா இல்லை எனக்கு அமைஞ்சிருதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? ஒரு இயர்ஸ் கேப். ஆக்சுவலி அது நான் வந்து அசிஸ்டன்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணும்போதும் சரி, முதல் படம் ஆரம்பிக்கும் போதும் சரி வந்து ரொம்ப சின்ன வயசுல நிறைய பெரிய மாஸ்டர்ஸ் கிட்ட வேலை பார்த்துட்டேன். எஸ். நான் 23, 24 வயசுலேயே வந்து பாலமேந்திரா சார், தங்கர் பச்சான் சார், லோகிததாஸ் சார் 3 மாஸ்டர்ஸோட வேலை பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு படம் நான் கமிட் ஆகும்போது எனக்கு 26 வயசு. 26. ஆமாம், நான் சைன் பண்ணும்போது. ஸோ என்னென்னா நான் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யணுங்கிறதா. பட் அதன் பின்னாடி நிகழ்ந்தது எல்லாமே வந்து அது அமைஞ்சிருச்சு. நிறைய முஸ்லீம் ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்துருப்போம். அதில் வந்து காமிக்கும் போதே நமக்கே வந்து இதாக இருக்கும். எல்லாருக்கும் தொப்பி போட்டு வரிசையாக ஓட விடுவாங்க. டக்குன்னு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வராங்களா, ஒரு தொப்பியை மாட்டு, ஒரு ஜிப்பாவை போடு அப்படின்ற மாதிரி ஒன்று. அது வந்து சில நேரத்தில் இந்த காட்சி இருக்கிறதெல்லாம் வந்து நேச்சுரலாக இல்லாமல் ஒரு நல்ல மைய தடவி ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஆனால் இந்த டீசரோ இந்த இதாக பார்க்கும்போது அவ்வளோ நேச்சுரலாக, எஸ்பெஷலி 2 பேருமே சார் வந்து அப்படியே பக்கா ஒரு இஸ்லாமியனர் இருந்தாங்க. கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மாளவிகா வந்து அந்த ஃபேஷியல் ஹேர் கூட, ஏன்னா நிறையா பேர் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நிறைய இஸ்லாமிய பெண்கள் வந்து இந்த த்ரெட்னிங் பண்ணுறதோ இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அதில் ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் அது கிரியேட்டராக அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? அது எல்லாமே இல்லை, அதான் இப்போ புருவங்கள் மற்ற மாதிரியான விஷயங்களை வந்து இஸ்லாமிய பெண்கள் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. பட் அன்னைக்கு 90களில் குறிப்பாக இருந்த பெண்களுக்குன்னு ஒரு முகம் உண்டு. வந்து ஓகே, ரொம்ப நம்ம ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ளுங்கிற மாதிரியான ஒரு முகம் இருந்தது. அப்புறம் நிலோஃபருங்கிற அந்த கேரக்டர் வந்து 2 பீரியடுக்கு வந்து ட்ராவல் ஆகக்கூடிய கேரக்டர் வந்து. ஸோ நான் நிறைய ஆடிஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட நிறைய பேரை நம்ம ஆடிஷன் பண்ணோம். அதில் ஒரு நண்பர் மூலமாக நம்ம மாளவிகா அவங்க ஃபேமிலியோடு நம்ம பேசினோம். அப்போ வந்து அவங்க வந்து பிரகாஷம் பரக்கேட்டைன்னு ஒரு படம் நம்ம ஷூட் முடிஞ்சு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்த்த உடனே நம்ம மைண்டில் ஒரு நிலோஃபர்னு இருக்கும்ல. ஸோ அந்த பார்த்த உடனே வந்து நம்ம மைண்டில் வந்து டக்குன்னு வந்து இதுதான் நான் தேடணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியான ஒரு பொண்ணாக இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் வந்து டைலாக்ஸே கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் டைலாக் பேசி நடிச்சிருது ரொம்ப ஈஸி. ஆனால் டைலாக் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன் சொல்லியாக வந்து நீங்கள் இந்த சீனை சொல்கிறது இருக்குல்ல, அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு என்னென்னா அவங்க கண்கள் பேசுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இந்த 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 இன்டர்வியூலியாக நான் மாளவிகாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தேங்க் பண்ணிக்கிறேன் நான் வந்து. சூப்பர். ஏன்னா இப்போ நிறையா இடத்துல வந்து நம்ம சொல்கிறத விட இப்போ இந்த மாதிரி ஒரு மீடியமில் வந்து உங்களுடைய ஒர்க் பற்றி ஒரு ஸ்பெஷல் மென்ஷனாக பண்ணுறது, அது வந்து ஒரு ஆக்டருக்கு ஒரு கிரியேட்டர் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சூப்பர். இங்கே வந்து பார்க்கும்போது கஸ்தூரிராஜா சார், ஸோ மீரா கதிரவன் இவங்களுடைய படங்கள் அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு டெபியூவாக தமிழ் சினிமாவுக்கு வரீங்கன்னும் போது அந்த டைமில் நிறையா விஷயங்கள் ஐயோ கரெக்டாக பண்ணிடணும், நம்ம இது பண்ணிடணும், அந்த செகண்ட் தாட் ஏதாச்சும் இருந்துகிட்டே இருக்குமா மைண்டில்? நம்ம டேக் வாங்காமல் பண்ணிடணும், இவங்களை வந்து சிரமப்படுத்தக்கூடாது, இவங்களை வந்து திட்டு வாங்கிடக்கூடாது, அந்த மாதிரி தாட் இருந்துச்சா? ஏன்னா அஸ் அ நியூ பீன்னு கேட்கும்போது. எனக்கு வந்து ஆக்சுவலி இல்ல, நான் ரொம்ப குட்டியா இருந்துச்சு. ஓகே. சின்ன பொண்ணு. ஆமா, ஐ வாஸ் இன் 10th or something. அப்போ கண்டிப்பா உங்கள்ட்ட செல்லமா தான் நடந்திருப்பாங்க எல்லாருமே. நாங்கள் செல்லமெல்லாம் நடக்கல ஆக்சுவலாக. டைம் இல்லை யாருக்கும். ஓகே. சோ அதனால அப்போ அவ்வளவு சீரியஸா இது இப்படி அப்படி எல்லாம் நான் யோசிக்கல. ஆஃப்டர் லைக் செகண்ட் ஆர் தேர்ட் ஃபிலிம் தான் அதை பத்தி எல்லாம் யோசிச்சேன். ஓகே. அண்ட் யா, எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் ஆக்சுவலி ஷூட் அப்போ என்ன நடந்துச்சு. ஏன்னா இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு நல்லா பண்ணோம், என்ன பண்ணாலும் கொஞ்சம் நல்லா பண்ணும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானா ரொம்ப எஃபர்ட் எல்லாம் போடல. சார் என்ன சொல்லுவாரு, ஐ வில் டூ தட். அதனால நீங்க சொன்ன மாதிரி அதான் கிட்டத்தட்ட ஒரு பப்பட் மாதிரி நான் வந்து ஓகே அவங்கள்ட்ட நம்ம வந்து என்ன ஒப்படைச்சிட்டேன், அவங்க சொல்றத நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். இல்லை அதுவே பெரிய குவாலிட்டி. இப்போ கஸ்தூரிராஜ் சார் வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர். நீங்கள் அவர் எவ்வளோ ஆக்டரை வந்து மானிட்டரில் பார்த்துருப்பாரு. ஓகே. நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் கூட வந்து ஒரு மானிட்டரில் பார்த்ததே கிடையாது. இப்போ எனக்கு இந்த ஒரு கேள்வி கேட்கணும் உங்களை பார்க்கும் போதே இருக்கும்போது, இப்போ வந்து இட்லி கடைன்னு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் ஓகே இட்லி கடை வந்து எப்படி போச்சு? ஏன்னா நிறைய இன்புட்ஸ், இப்போ ஒரு கதை வந்து ஒன்று பிறக்குதுன்னா ஒன்று நம்ம பார்த்ததை வச்சு நம்ம வந்து ஒரு கதை பண்ணுவோம், இல்லை கேள்விப்படதை வச்சு கதை பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் படித்ததை வச்சு அந்த மாதிரிலாம் போகும். ஸோ இப்போ இட்லி கடைலாம் பண்ணும்போது தனுஷ் அவர்கள் வந்து நீங்கள் ஏதாச்சும் இந்த ஊர் சைடு இப்படி நடந்துச்சு அப்படின்ற ஏதாவது இன்புட்ஸ் வந்து சும்மா டிஸ்கஷன் இல்லாமல் போகிற போக்கில் இப்போ நீங்கள் நல்வழிப்படுத்துகிற மாதிரி அப்படி ஏதாச்சும் நீங்கள் இருக்குமாப்பா? அது மாதிரி பண்ணுவீங்களா? இல்லை, போகாது.
வாய்ப்பே இல்லை. வந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாதிரி தான், இந்த படத்துடைய குடும்பம் மாதிரி தான். சூப்பர். பியூர் ஃபேமிலி. நீ என்ன படம் ஷூட்டிங் போகிறேன்னு கூட நான் கேட்க மாட்டேன். நான் இங்கே வந்து ஹபீபியில் உட்காந்துருக்கேனான்னு அவர் கேட்க மாட்டார். ஓகே. எந்த இதுவுமே யாருமே எல்லாருமே கூட ஒன்று கூடுவோம். யாருமே அதை பற்றி பேச மாட்டோம். அது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு ரூல்ஸ். அதனால அது எல்லாருக்குமே 45 தாண்டிருச்சு. இன்னும் அது ஒரு ஃபேமிலியாக இருக்குது. நல்ல விஷயம் அது. தொழிலையும் குடும்பத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறது இல்லை. சூப்பர் சார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கும் போது. ஏன்னா சில பேர் வந்து பேசும்போது சில ஆக்டர்ஸே 2 பேர் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 6 மணிக்கு மேலே ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோம்னா வீட்டில் அதை பற்றி பேச மாட்டோம் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கன்ஃபியூஷன் அவர் ஆகிடும். ஏன்னா எல்லாமே டெக்னீஷியன்ஸ் 3 பேருமே. அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஷ் ஆகிடும். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த சீன் கிளாஸ் ஆகிடும், திங்கிங் கிளாஸ் ஆகிடும். ஓகே. அதனால் நாங்களே பேசி டிசைட் பண்ணிக்கிட்டோம். ஃபேமிலி வேறு, ப்ரொஃபஷன் வேறு. ஓகே. அவர் எங்கன்னா ஷூட்டிங் போயிருக்காரு, என்ன படம்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம், அவ்வளோதான். ஓகே. அதர்வைஸ் டீட்டெயிலாக போகிறதில்ல. சூப்பர் சார். டன். இப்போது இந்த டப்பிங்க்கு வருவோம். ஏன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஷாட் அந்த டீசர்லேருந்தே ரொம்ப ஹைலைட்டாக பேசினதுப்பா கடைநல்லூர் ஸ்லாங்கை வந்து அப்படியே டப் பண்ணிட்டாங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது டப்பிங்க்கு எவ்வளோ மெனக்கேடு இருந்தது? ஏன்னா இது வரைக்கும் ஒரு மலையாளம்ல இருந்து இங்கே தமிழ் பேசுகிறதே கஷ்டம். அதில் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்லாங் எடுத்து பேசுகிறது ஒரு பெரிய டஃப்பாக இருந்திருக்கும். ஸோ எவ்வளோ நாள் டப் பண்ணீங்க? இவங்க சொன்ன மாதிரி ரியாக்ஷனே இல்லையா? டைலாக்கே இல்லை, டப்பிங்கே போலையா? என்னது அப்பா, அது பயங்கர சர்ப்ரைஸ் உங்களுக்கு இந்த படம். அப்படியா? பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும் உங்களுக்கு. அந்த இடம் வரும்போது எல்லா டைரக்டர்ஸுமே கிளாப் பண்ணாங்க படம் பார்த்த இடத்துல. ஸோ அது செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு. ஓகே. கஸ்தூராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா வந்து அவர் அந்த ஸ்லாங்கை வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே. இப்போ ஒரு இடத்துல கூட வந்து அந்த அதெல்லாம் சார் புரிஞ்சுக்கிறதுலாம் இல்லை. அது பொதுவாக நீங்கள் ஆக்ட் பண்ண மாறவங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் பாடிக்குள்ளே இருக்கும். அதை கொண்டு வர்றது தான் வேணா. நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வெளியில் வரோம். அப்படிங்கும்போது இப்படி அப்படின்ட்டு அதில் அவர் பேர் என்ன சார்? முகமது அமீன். அவர் தான் ரைட்டர். இதுக்கு அவர் பக்கத்தில் இன்னொன்று வாத்தியார் மாதிரி சொல்லி கொடுப்பாரு அந்த மொழி வர்றதுக்கு. ஆமாம். ஒரு காட்சியில் ஒரு குழந்தைகளுக்கு அரபிக் சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும். நமக்கு என்ன தெரியும் அரபிக்கு? எனக்கு பின்னாடி நின்றுட்டு அவர் ஏன் அப்படின்னு அவர் சொல்ல நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த குழந்தைங்க திருப்பி சொல்லும். ஓகே. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. இவ்வளோ இன்டென்ஸா இருக்குமா படம்? இப்போ அவரு டப்பிங்ல எவ்வளவு நாள் இப்போ கூட எப்போ கூப்பிடுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே. இல்லை ஆக்சுவலி நிறைய டைப்பிங்ல டைம் எடுத்துக்கிட்டோம். கரெக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கு. அண்ட் மாளவிகா நிறைய படங்கள் இப்போ பண்ணிட்டு இருந்தாலுமே ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு பயங்கரமான ஒரு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, கூத்துப்பட்றையிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து போகிற மாதிரி இந்த பட்டறையிலேருந்து நீங்கள் போயிருக்கீங்க. ஸோ இந்த ஷூட்டிங்கில் சில விஷயங்கள் நடந்திருக்கும், கற்றுருப்பீங்க. அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணது மற்ற ஷூட்டிங்லலாம் இதை நான் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், இது வந்து எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு டேக்அவேயாகவே அமைஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறது ஏதாவது? எது வேணாலும் சொல்லுவோம். ஓப்பனாக வாட் எவர் இட் இஸ். டேரக்டர் இல்லை, டு பி ஆனஸ்ட் அப்படியெல்லாம் இல்லை. நான் from a very young age I'll get adjusted to everything. ஷூட் எனக்கு வந்து நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு, நான் மட்டும் இல்லை, ஃபுல்லாக சார் சொன்ன மாதிரி நான் கேரவன் இல்லை, ப்ராப்பராக பாத்ரூம் ஸ்டால் எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுனால இதுக்கு மேலே ஒரு படம் வந்தாலும் ஐ கேன் டூ இட். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் ஐ ஹேவ் லைக் என்ன சொல்லலாம், ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட். சூப்பர் சூப்பர் நைஸ் நைஸ். இல்லை ஆக்சுவலி அவங்க இந்த இடத்துல நான் இன்டர்பிரட் பண்ணுறேன்னு நினைக்கிறது, அவங்க ஃபேமிலியாகவே வந்து அவங்க அப்பா ஃபாதர் ஆகட்டும், மதர் ஆகட்டும், அவங்க மதர் வந்து ஒரு நல்ல பரதநாட்டியம் டான்ஸர். இவங்க அப்பா வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான கதைகளை தேர்வு செய்கிறதும் ஆகட்டும், படங்கள் குறித்த ரசனையான ஒரு மனிதர். ஸோ அப்போ வந்து நம்மளை சிரமப்படுத்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எந்த வகையிலையுமே நம்ம வந்து நான் சொல்கிறது வந்து அது ரொம்ப நல்ல குவாலிட்டி, அது நல்ல கேள்வி. ரொம்ப அது மாளவிகா கிட்ட நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது மற்ற எல்லாரையும் விட வந்து நிறைய நேரங்களில் நான் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் பண்ணோம் சினிமாவை. இல்லை, ஏன்னா அது அப்படி இருக்கும்போது சினிமா பண்ணணுன்ற தாட் மட்டும்தான் இருக்கும் தவிர வேற எதுலையுமே டைவர்ஷன் இருக்காது. நம்ம ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், நல்ல ஒரு ப்ராடக்டை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும் தவிர அந்த ஃபேன்சின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு முதல் படமே அப்படி அடாப்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள்
அந்த ஒரு மோட்டிவ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்லை அவங்க So- மலையாளம்ல ஒர்க் பண்ணி வந்திருந்தாங்க. மலையாளம்ல ஒரு நல்ல டீமோட ஆக்சுவலி வினித் சீனிவாசனுடைய பிரதர் அவர் வந்து தயான் தியான் அவர் நல்ல டைரக்டர், நல்ல ஆக்டர். ஸோ அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே நிறைய ஷார்ட் ஃபிலிம் ஆல்பம்லாம் பண்ணி நல்ல பக்காவாக ட்ரெயின் ஆகி தான் உள்ளே வர்றாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச மாளவிகாவுக்கு வந்து சினிமாவை பற்றின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் சின்ன ஏஜாக இருந்தால் கூட இல்லை எனக்கு இப்பவுமே இல்ல அது அவங்க பெருந்தன்மையாக இருக்கு. ஆக்சுவலாக அவங்க அது ரொம்ப வேற ஒருத்தங்களா இருந்தால் என்ன சார் எனக்கு டைலாகே இல்லையான்னு கேட்டுருவாங்க. அவங்க நம்ம சொல்கிறத வந்து அதை புரிஞ்சு ஒர்க் பண்ணுறது இருக்கு இல்லையா, நீங்கள் என்னடா எல்லா சீன்ஸ்லையுமே நமக்கு டைலாக் இல்லாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது இருக்குல்ல, இல்ல அந்த பக்குவம் ரொம்ப முக்கியம். முக்கியம் வந்து ஹபிபி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, ஆமா. ஜூன் 12 அப்படின்ற ஒரு டேட்டு, அருமையான டேட்டும் கூட. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ், ஏன்னா ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போது ஒரு 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 மைண்ட் செட் ஹபிபி பற்றி அவங்களுக்கு தோணியிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து வரலாம். இல்லை என்னை பார்க்கும்போது ஓகே, இப்போ துபாயில் வேலை செய்கிற ஒரு மச்சானுக்கு ஆசையாக லெட்டரும், இல்லை வந்து அந்த டேப் ரெக்கார்டில் நீங்கள் வந்து கதை சொல்லும் போது ரெக்கார்ட் பண்ண அந்த ரெக்கார்டர் மாதிரி அவங்க பேசிலாம் அனுப்புவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக்காக உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதையாக இருக்குன்றது என்னுடைய புரிதல். ஸோ நீங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்கன்னு விரும்புகிறீங்க? மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு படம் வந்தது. ஆமாம், அந்த படத்தில் யார் ஆக்டர்னா இன்னைக்கு வரைக்கும் என்னால் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. கரெக்ட். அந்த கதை, அந்த அமைப்பு அப்படி தான். இது ஒரு குடும்பம், அதுக்குள்ளே இருக்கிற உறவுகள். இது ஒரு ஹிந்து முஸ்லீம் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு இஸ்லாமிய படம் அப்படின்ட்டு. அது இஸ்லாமிய படமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எந்த இடத்துலையுமே அந்த இடத்துல ஒரு முஸ்லீம் சம்மந்தமான கான்வர்சேஷன் கூட கிடையாது இல்லையா சார்? டைரக்டர் இதில் கூட இருக்கா? இருக்கு சார். ஆனால் எமோஷ்னலாக மனித உணர்வுகள் எல்லாமே ஒன்றுதாங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அதில் படம். இன்னொன்று அதில் பண்ணியிருக்காரு அவர். ஒரு ஹிந்து ஃபேமிலியை ஒன்று போட்டு அவருக்கும் எனக்கும் ரொம்ப க்ளோஸ், மாமன் Friendship, மச்சான் அக்கா ஆமா. தம்பி அப்படி கூப்பிட்டுக்கிற மாதிரி. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு கொடுக்கறது, அவங்க வீட்டிலன்னா பிரியாணி கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் சீன் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு சமுதாயத்தினுடைய இது கட்டமைப்பு தான் இது. இது தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் ஈரானிய குடும்பத்தில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை தவிர்த்து என்ன இருக்குது உலகத்தில்? இன்னைக்கு ஆங்கில படங்களுமே அதைத்தானே எடுக்கிறாங்க. அதனால் அதுதான் இது. ஒரு உணர்வுகள் கட்டி இழுத்துக்கிட்டு போகிறது. ஒரு இஸ்லாமியனையும் இது அட்ராக்ட் பண்ணும், ஒரு இந்து பசங்களையும் அட்ராக்ட் பண்ணும். எல்லாருமே அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அதை பார்ப்பாங்க. சூப்பர், டன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.